நாதஸ்மரர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு நாடாளுமன்றம் திருப்பி ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சர்ச்சை வந்து எழுந்திருக்கு. யார் அடுத்த சபாநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, எம்பிக்கள் பதவி ஏற்கிறதுக்காக பர்த்ருஹரி மஹதாப் அப்படின்ற ஒருத்தர் வந்து டெம்பரவரி ஸ்பீக்கரை வந்து போட்டுருந்துச்சு பிஜேபி கவர்மெண்ட். இப்போ யார் பெர்மனன்ட் ஸ்பீக்கர் அப்படின்றதுக்கான காலக்கெடு வந்து பார்த்தீங்கன்னா முடிய போகுது இன்னையோட. ஆல்ரெடி வந்து யாரை துணை சபாநாயகராக போடணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸ் பெருசாக இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் அப்படின்ற ஒரு போஸ்டிங் இல்லாமல் தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு பெரிய அளவான ஒரு எம்பிஸ் இல்லாத காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் நிரப்பப்படாமலே இருந்துச்சு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எதிர்க்கட்சிகளுக்கு தான் அந்த துணை சபாநாயகர் பதவி வந்து ஒதுக்கப்படும். ஆனால் போன வாட்டி அந்த கன்சிடரபிளான ஒரு அமௌண்ட்டில் இல்லை. அது இல்லாமல் பிஜேபி கிட்ட ஒரு சாலிட் மெஜாரிட்டி, ஒரு பெரிய மெஜாரிட்டி என்டி அலையன்ஸ் கிட்ட இருந்துச்சு அப்படின்ற காரணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சபாநாயகருக்கு அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு வாட்டி 2024 அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. யார் சபாநாயகரை போடணும், அதுக்கு அரசுக்கு ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் பிஜேபி கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நவீன் பட்நாயக் உள்ளிட்ட ஒரு சிலரும் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு ஆதரவு தரமாட்டோன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் யார் சபாநாயகராக வரப்போறா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் வந்து ரூலிங் பார்ட்டியான பிஜேபிக்கு கொடுக்கப்பட்டு வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபாநாயகர் தேர்வில் எங்களோட இது வந்து துணை சபாநாயகர் பதவியை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளுக்கு ஒதுக்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ராஜ்நாத் சிங் கிட்டையும் கிரண் ரிஜிஜு கிட்டையும் பேசினதா வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெளியே இருக்குது. ராகுல் காந்தியுமே அதை சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர் பதவி வேணும், அதை நாங்கள் கேட்டிருக்கோம். ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னும் கூப்பிடவே இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தலைவர் வந்து அவமதிக்கும் விதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த ஒரு துணை சபாநாயகர் பதவின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அரசின் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம், எம்பிக்கள் மீது நடவடிக்கை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகரோட ரோல்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் கேட்டுட்டு இருக்காங்க. அதுதான் மரபாகவும் இருந்துச்சு. அந்த மரபை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றத தான் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தியும் காங்கிரஸும் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயத்தில் பாஜக எப்படி முடிவெடுக்க போது, யார் சபாநாயகராக வரப்போறா, துணை சபாநாயகர் பதவி வந்து எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கப்படுமா, அப்படி துணை சபாநாயகர் பதவி கொடுக்கப்பட்டால் யாருக்கு கொடுக்கப்படும், மல்லிகார்ஜுன கார்கேக்கு கொடுக்கப்படுமா, இல்லை மற்ற இந்தியா அலையன்ஸில் இருக்க மூத்த தலைவர்கள் யாருக்காவது கொடுக்கப்படுமா, டிஆர் பாலுக்கு கொடுப்பாங்களா, இல்லை இந்த கொடிக்குனில் சுனில் கிட்ட கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகளுமே பல எழுந்திருக்கு. காத்திருந்து பார்க்கலாம் யார் அடுத்த சபாநாயகராக வந்து நாடாளுமன்றத்தில் வந்து உட்கார போறா அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.